கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா யோகா உடல்நலம் மற்றும் உடற்கல்வி இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து 4th யூனிட்டுக்கும் 5th யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ புதுசா பார்க்கறவங்க அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நம்மளுடைய சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா நான் எல்லாமே ஃபோல்டர் வைஸா கொடுத்திருப்பேன். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? சோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்த்து நோட் பண்ணி ஃபர்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணி படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்டிவ் பேப்பருக்கு மட்டும் தான் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்க வேண்டியிருக்கு. நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கொடுத்துறேன். சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேக்குறீங்க, சார் இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ் எப்போ சார் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு 4th செமஸ்டர் முடிஞ்ச பிறகு தான் அந்த கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன். நான் 4th செமஸ்டர் முடிஞ்ச உடனேயும் நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும், உங்களுக்கு எப்படி நோட்ஸ் வரும், எப்படி கிளாஸ் வரும் எல்லாமே நான் டீடைலா சொல்லிடுவேன். அதுக்கு பிறகு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, யோகா உடல்நலம் மற்றும் உடற்கல்வி இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 4. யூனிட் 4 வந்து பாத்தீங்கன்னா உடற்கல்வியும் உடற்பயிற்சிகளும். இதுல யூனிட் 4ல 2 10 மார்க் மட்டும் கொடுத்திருக்கேன். இந்த 2 10 மார்க் படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணு உங்களுக்கு வந்துரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உடற்பயிற்சியினால் உடலின் பல்வேறு அமைப்புகளில் ஏற்படும் விளைவுகள். உடற்பயிற்சியினால் உடலின் பல்வேறு அமைப்புகளில் ஏற்படும் விளைவுகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஏரோபிக் மற்றும் அனரோபிக்ஸ் உடற்பயிற்சிகளின் தேவை மற்றும் முக்கியத்துவம். ஏரோபிக் மற்றும் அனரோபிக்ஸ் உடற்பயிற்சிகளின் தேவை மற்றும் முக்கியத்துவம். இந்த 2 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. சரிங்களா? அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு 3 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உடற்கல்வியின் நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள்கள். உடற்கல்வியின் நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, உடற்கல்வியின் பரப்பெல்லை தேவை மற்றும் முக்கியத்துவம். உடற்கல்வியின் பரப்பெல்லை தேவை மற்றும் முக்கியத்துவம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, உடல் நலம் சார்ந்த உடல் தகுதியின் கூறுகள். உடல் நலம் சார்ந்த உடல் தகுதியின் கூறுகள். இந்த 3 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. சரிங்களா? அடுத்து யூனிட் 5 பாருங்க, விளையாட்டு போட்டிகளை ஒழுங்கமைத்து நடத்துதல். இதுல வந்து 10 மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு 3 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மாற்றி அமைக்கப்பட்ட விதிகளை கொண்ட விளையாட்டு விழாவை ஒழுங்கமைத்து நடத்துதல். மாற்றி அமைக்கப்பட்ட விதிகளை கொண்ட விளையாட்டு விழாவை ஒழுங்கமைத்து நடத்துதல். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பந்தயங்கள். அதாவது ஸ்கூல்ல வந்து என்னென்ன பந்தயங்கள் வைப்பாங்க, அது எப்படி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் எல்லாமே இந்த கொஸ்டின்ல வரும். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் வந்து பந்தயங்கள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, நிலையான விதிகள் கொண்ட விளையாட்டு விழாவை ஒழுங்கமைத்து நடத்தும் முறை. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. அதாவது தேர்ட் கொஸ்டின் பாருங்க, நிலையான விதிகள் கொண்ட விளையாட்டு விழாவை ஒழுங்கமைத்து நடத்தும் முறை. சரிங்களா? அடுத்து 5 மார்க் கொஸ்டின் ஒரு 3 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மதிலக போட்டிகளின் முக்கியத்துவம் மற்றும் குறிக்கோள்கள். மதிலக போட்டிகளின் முக்கியத்துவம் மற்றும் குறிக்கோள்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சுழற்சி முறை அல்லது ரவுண்ட் ராபின் பந்தயங்களின் நிறைகள் மற்றும் குறைகள். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க, புறவெளி போட்டிகளின் முக்கியத்துவம் மற்றும் குறிக்கோள்கள். புறவெளி போட்டிகளின் முக்கியத்துவம் மற்றும் குறிக்கோள்கள். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல இருந்து இந்த எலெக்டிவ் பேப்பருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு பார்ப்போம்.